முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் மனைவி பீலா அளித்த புகாரின் பேரில் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைக்கிறார். வினோத், விவரங்கள். நந்தா ஐஏஎஸ் அதிகாரியான ஷீலா வெங்கடேசன் அவரது முன்னாள் கணவரான முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது புகார் ஒன்று கொடுத்திருந்தார். அந்த புகாரில் அவரது வீட்டில் அத்துமீறி காவலாளி உள்ளிட்டவர்களை தாக்கியதாகவும் புகாரில் எடுத்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் சேலம்பாக்கம் போலீசார் 6 பிரிவின் கீழ் அவர் மீதும் அவருடைய ஆதரவாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்து சேலம்பாக்கம் காவல் நிலையத்தில் வச்சு சுமார் 4 மணி நேரம் விசாரணையில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் தற்போதைக்கு முன்னதாக சேலம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று முதலாக பரிசோதனை செய்தனர். பின்னர் அங்கிருந்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக அழைத்து சென்றனர். இந்த நிலையில் நீதிமன்ற நீதிபதி அனுப்பிரியாவிடம் முன்னிலையில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி அங்கு நீதிமன்றத்திலிருந்து போலீசார் தாங்கியபடி வாகனத்தில் வந்து மீண்டும் அமர்ந்தார். தற்போது அந்த நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படும் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தற்போது போலீசார் வாகனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்தில் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஒரு பரபரப்பு நிலை வருகிறது. நன்றி வினோத், விரிவான விவரங்களுக்கு.